Finally, this is not a regular Monday. எலெக்ஷன் ரிசல்ட்னால யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. சரியா, புதிய மாற்றம் நடக்குமா இல்லை பழைய அட்மினிஸ்ட்ரேஷனே வருமானு தெரியல. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த டே. லைக் எனக்கு தெரிஞ்சு, என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வருவார்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் டிஎம்கேவும் ஒரு நல்ல பர்சன்டேஜ் வருவாங்க. ஏடிஎம்கேவும் கொஞ்சம் இந்த ஊர் சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு நல்ல பர்சன்டேஜ் வருவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கட்சி இருக்குது, நாம் தமிழர் தெரில. ஒரு தொகுதியில் ஜெயிச்சாலே அவங்க வந்து பெரிய விஷயம்தான். பட் ஆனால் இந்த வாட்டி தெரியல. ஏன்னா நிறைய பேர் நாம் தமிழரில் இருக்கவங்க எல்லாமே வந்து விஜய் கட்சிக்கு வந்து அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஓகே ப்ரோ, வரட்டா ப்ரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க தான், நாம் தமிழர் கட்சி தான் இனிஷியல் டேயில் வந்து டிவிக்கே வந்து தற்கூரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த எலெக்ஷனில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, யார் தற்கூரின்னு. விஜய்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல காய்ஸ். நான் வந்து ஐ எம் அ காமன் மேன், சரியா? அதனால் அப்படி அந்த இதில் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி தெரிஞ்சிடும் காய்ஸ், இன்னும் ஒரு 7-8 ஹவரில் தெரிஞ்சிடும். நீங்கள் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு ஒரு கெஸ் வச்சுருப்பீங்களே, சும்மா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் நான் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாது. ஒரு 200 பேர் 300 பேர் தான் என் வீடியோவை பார்க்குறாங்க. அவங்கள 2-3 பேர் கமெண்ட் பண்ணால் எனக்கும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அவ்வளோதான், பார்ப்போம்.